பூமாயி அம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சாலைகளின் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள், பொதுமக்கள் நின்று கைதட்டி உற்சாகமூட்டி வரவேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ பூமாயி அம்மன் கோவில் 90ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 37ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நடுமாடு, பூஞ்சிட்டு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் நடுமாடு பிரிவில் 17 ஜோடிகளும், பூஞ்சிட்டு பிரிவில் 20 ஜோடிகளும் பங்கேற்றன. இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் நடுமாடுகளுக்கான எல்லையாக 7 மைல் தூரமும், பூஞ்சிட்டு மாடுகளுக்கு 5 மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர். விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான பெண்கள், குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டு களித்தனர்.